கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பராக்கிரமம். சங்கீதம் 60:12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்றுள்ள உலகில் மனிதர்களின் மூலமே பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த உலகில் தாவீது ஒரு முன்மாதிரியாக செயல்படுகிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நம்பிக்கை இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களை நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இந்த வசனம் கூறப்பட்டுள்ளது. அவர்தான் நம்மை துரத்தி வரும் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று கூறுகிறார். காரணம், சிலுவையில் சத்துருவின் தலையை மிதித்து வெற்றி கொடி ஏற்றிய பராக்கிரமசாலியாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அவருடைய அதிகாரங்கள் எல்லாமே அவரை நம்புகிற மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்தில் சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது தாவீதின் இராணுவ தலைவர் யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமீரில் 12,000 பேரை வெட்டி போட்டு சத்துருக்களை முறியடித்து போட்டார். எனவேதான் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்ற நம்பிக்கை இங்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனை நம்பி வாழாமல் ஆண்டவரை நம்பி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் போராட்டங்கள் வரும். நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஜெயம் பெற வேண்டுமானால் ஆண்டவரின் பேரில் நம்முடைய விசுவாசம் எம்மட்டுமோ அம்மட்டும் ஜெயம் உண்டு. நாமும் பராக்கிரமசாலிகளாக நம்மை நிந்திக்கிற சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிதித்து ஜெயம் பெற முடியும். நிச்சயம் வெற்றி நமக்கே. தாவீதை போல வெற்றியின் மேன்மையை பாடி ஆராதிப்போமா? இந்த நாளை பராக்கிரமசாலிகளாக மாறும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ, ஜெயத்தை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.